இந்த வைகை வளவன் என்று கேட்கத் தொடங்கிவிட்டனர். என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டதா? அமெரிக்காவிற்கும் ஜெர்மனிக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன். என்னுடன் மோதி பார்க்காதீர்கள். நான் ஆணையிட்டால் உங்கள் நாடுகளிலே பூகம்பம் வெடிக்கும். நம்முடைய பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பயணத்தில் இணைந்திருங்கள். புனிதாவி கடவுள் எதை நம்புறது? கடவுளா, புனிதாவியா, அவதாரமா? யார் இவர்? அவர்தான் திருவாளர் நமது ஐயா மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒடிசாவில் பேசியிருக்காரு. இது நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பேசுபொருளாகி இருக்கிறது. சரி, கடவுள்னே வச்சுக்கிருவோம், அவதாரம்னே வச்சுக்கிருவோம். ஏப்பா கொரோனாவுக்கு ஊசி போட்டாரு? கொரோனா ஏன் எப்படி இந்தியாவிற்குள் நுழையலாம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அது தமிழ்நாட்டிலிருந்து கேட்கவில்லை என்றால் வேறு யார் கேட்பார்கள்? கொரோனா எப்படி, கடவுள் இருக்கும்போது கொரோனா எப்படி இந்தியாவை தண்டிக்க முடியும், இந்தியாவிற்கு நுழைய முடியும்? ஏப்பா கொரோனா உள்ளுக்கு நுழையும் போதெல்லாம் அதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் போட்ட மாநாடுன்னு பேசுனீங்க. நேரத்துக்கு ஒரு பேச்சு, இடத்துக்கு ஒரு பேச்சு, இதற்கு பெயர் தான் கடவுளா? சரி, அங்கே அகமதாபாத் ஸ்டேடியம், மோடி ஸ்டேடியம், தன்னுடைய பெயரிலேயே கடவுள் தனக்காக ஒரு ஸ்டேடியம் கட்டி கொண்டார். மோடி கடவுள் ஸ்டேடியத்தில் நடந்த கிரிக்கெட் மேட்சில் வெக்கம் வர பொடரியில் 1.5 லட்சம் பேரை திரட்டி வைத்துக் கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தியும் கூச்சல் போட்டும் கடைசிய மட்டையை திருப்பிக்கிட்டு பொடரியில் போட்டான்ல ஆஸ்திரேலியாக்காரன். கடவுள் வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருந்தார். அப்போதெல்லாம் சாபம் கொடுத்து அந்த ஆஸ்திரேலிய வீரர்களை கை கால் விளங்காம முடக்கி போட்டுருவாங்க. அப்படி பந்து வீச அப்படி வரும்போது அப்படியே கையை சொலக்குன்னு விழுந்துருக்கணும். அப்படியே நம்ம ஆளு பந்து கரெக்டா போடணும். அவன் பேட்டை ஓங்கும் போது அப்படியே கீழே விழுந்து விக்கெட் அவுட் ஆகிருக்கணும்ல. என்னையா 10 பந்துல 10 விக்கெட் போயிருக்கணும்யா. கடவுள் என்னத்தை புடிங்கி இருந்துச்சு இங்க? இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் தமிழகத்திலே கேட்காமல் வேறு யார் கேட்பார்கள்? இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்கள். அப்போதான் நம்ம பேசுகிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை உடனடியாக உங்கள் வீட்டு கதவை, செல்போனுடைய கதவை தட்டும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஆமாம், அதாவது மோடியினுடைய இந்த டுபாக்கூர் பேச்சு எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்றால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, பல வருடங்கள் முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு எகிப்தியர்களிடம் இருந்த பழக்கம் என்னவென்றால் மம்மிகளை உருவாக்குவது. அவர்கள் மம்மிகளை செய்தார்கள். மம்மினா என்ன? இறந்து போகின்ற எகிப்தினுடைய இறந்து போன அரசர்களை எல்லாம் அந்த பிரமிடுங்கிற ஒரு இதை தோண்டி அதை கட்டி அதுக்குள்ள அவன் இறந்து போனவனுடைய மனைவி, உயிரோடு இருக்கிற மனைவி, அவனுடைய மந்திரி பிரதானிகள், அவனுடைய வேலையாட்கள் எல்லாரையும் கொண்டு உயிர் சமாதி பண்ணினார்கள். அதுல தங்கம், வெள்ளி, வைடூரியம், அது இது எல்லாம் குமிச்சு வச்சிருந்தாங்க. சாப்பாடு கூட வச்சிருந்தாங்க. அதே கான்செப்டை தான் நம்மாலும் பண்ணுன. இறந்து போன கணவனோடு சேர்ந்து அவன் மனைவியையும் எரித்தான். மேலோகத்துக்கு போகையில் அவனுக்கு பணிவிடை செய்ய மனைவி வேண்டுமே என்று. மனைவி இறந்தால் கணவனை இறைக்கிறது இல்லை அவங்க. கணவன் இறந்தால் மட்டும்தான் மனைவியை எரிப்பது. அதுதான் நம்ம ஒரு கான்செப்ட். அதற்குத்தான் ஒரு கடவுள் தேவை. அந்த கடவுளாக நான் தான் என்று பீத்திக் கொள்ளுகிறார். அப்ப வெள்ளக்காரன் வர்றான். அந்த அரபு நாடுகளை எல்லாம், எகிப்து நாடுகளை எல்லாம் பிடித்து அடிமைப்படுத்தி இந்த ஒட்டாமன்கள்ட்ட இருந்து தூக்கி போட்டுட்டு இவன் அதிகாரத்தை கைப்பற்றின உடனே இது என்னடா அப்படிங்கிறான். பிரமிடு அப்படின்னா என்ன? இதுக்குள்ள இந்த செத்து போனவங்க இந்த வரலாறுலாம் சொல்லும் போது அப்படியா தோன்றா அப்படின்னா, தோண்டி உள்ள போனா மம்மி இருக்குது. மம்மியோட சேர்ந்து தங்கம், வைரம், நகை, அது இதையெல்லாம் முதல்ல அடிச்சிட்டானுங்க. அதையெல்லாம் எடுத்து முதல்ல நல்ல கேஷினோவிலையும் அதுலையும் விட்டு முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடி தான் சிந்திக்கிறேன், ஓஹோ இந்த மம்மிங்கிற வரலாறை ஐரோப்பாவில் கொண்டு போய் வச்சா, இந்த மம்மியை கொண்டு இது கண்காட்சியில் வச்சா பல லட்சம் டாலர்களை சேர்த்துடலாம். இந்த மம்மி வியாபாரம் பெரிய வியாபாரம் ஆகிப்போச்சு. அதற்கு பிறகு ஒவ்வொரு பிரமிடா தோண்டி மம்மிகளை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அடக்கம் பண்ணப்பட்ட சவங்களையும் எடுத்துக்கொண்டு போய் காசு பார்த்தவன்.
ஆனால் நம்மக்கிட்ட இந்துத்துவா வந்து அப்படி காசு பணங்களை அங்கே அடக்கம் பண்ணுறதில்ல. அது சுவாமி நாராயணன் கோயில் மாதிரி இடங்கள்ல வச்சிருப்பானுங்க. அது ஈஸியாக வந்து கஜினி முகமது ஒரு 17 முறை படையெடுத்து 17 முறையும் வச்சிருக்காங்க நகையை. 17 முறையும் கொள்ளையடிச்சிட்டு போனேன். இவ்வளவு பைத்தியகாரத்தனமான சித்தாந்தங்கள் நிலவுகிற இந்த நாட்டில் அந்த சித்தாந்தங்களின் மொத்த உருவமாக இருக்கின்ற மோடி அவர்கள் கடவுள் கடவுள் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார். புனித ஆவி இனிமேல் இனி அடுத்த கூட்டத்தில் அடுத்த இது இப்போ இன்றைக்கு நாளைக்கு ஆறாவது கட்ட தேர்தல், 7வது கட்ட தேர்தலில் அநேகமாக நான் தான் கிறிஸ்தவர்களின் புனித ஆவின்னு சொன்னாலும் சொல்லுவார். அல்லாவும் நானே, புனித ஆவியும் நானே, பிதா சுதன் பரிசுத்தாவியும் நானே, நானே எல்லாம். இதுல நம்ம அதாவது இந்த நம்மளை மாதிரி நம்மை போல சாதாரண மனிதர்கள் இருந்தால் அதற்கு பேர் பாடி எடுங்கப்பா, பாடி எடுங்கப்பா, அதற்கு பேர் பிணம். ஆனால் இவனுங்க அந்த கட்டி வைத்திருக்கின்ற கட்டுக்கதைகளை கட்டி வைத்திருக்கின்ற இந்துத்துவாவில் ஒரு சாமியார் இறந்தால் அவர் முக்தி அடைந்து விட்டார். அவரை உட்கார வச்சு அவருக்கு சமாதி கட்டி அந்த இத்தனை ஒரு நாள் ஒரு 18 நாளில் மண்டை பொழந்து உள்ளுக்கு இருந்து ஆன்மா வெளியே வந்து அதெல்லாம் எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இறந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு ரத்த ஓட்டம் இல்லைன்னா டீகாம்போஸ் ஆகிவிடும், பாடி டீகாம்போஸ் ஆகிடும். அதுதானே உண்மை. ஆனா அந்த இவங்களுடைய அந்த சித்தாந்தம், அந்த இந்துத்துவ சித்தாந்தம் போதிப்பது என்ன? இதுதான். இப்போது வாய் திறந்து மோடி இப்படி பேசி இருக்கிறார் என்றால் அவர் உருவேற்றப்பட்டிருக்கிறார். மோடியை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் யார்? ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். மோடியை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பெரிய பெரிய யோகாசன மாஸ்டர்கள், தியான மாஸ்டர்கள் தான் அவரை சுற்றி கூடிக்கொண்டிருந்தார்கள், கும்மி அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவனுங்களுக்கெல்லாம் என்ன வேலை தெரியுமா? மோடியை பார்த்து நீங்க அந்த ராமனுடைய அவதார நீங்க தான் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு அவன் ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு போயிடுவான். இன்னொருத்தன் வந்து அடாடா இல்ல, கல்கி அவதாரத்திற்கு அடுத்த அவதாரமே நீங்க தான், 10 முடியல 11வது ஒரு அவதாரம் இருக்கிறதாக இந்த புராணத்தில் இருக்கு, நான் யோகாவில் தியானத்தில் பார்த்தேன், கடவுள் என்று சொன்னார், நீங்கள் தான் தேவதூதர், இந்துக்களின் பாதுகாவலர் அப்படின்னு எதையாவது ஒன்று இப்படி சுற்றி இருக்கின்ற இந்த கபோதிகள், இந்த ஜக்கி, அப்புறம் அந்த பதஞ்சலி, அந்த சாமியார் ராம்தேவ், அப்புறம் அந்த சடை பிடிச்சி போய் சீவாம தெரியுமா பாருங்க, சீப்பு வச்சு சீவாம ஒரு சாமியார் பையன் தெரியுமா, ஸ்ரீ 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 ரவிசங்கர்ஜி. இவருக்கு நண்பர்கள் எல்லாமே எப்படித்தான் சார்? மோடிக்கு அமைந்த நண்பர்கள் எல்லாமே சாமியார்கள், சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் வாஸ்து மோஸ்து ஜோதிடர்கள், குறி சொல்பவர்கள், வருவது உரைப்பவர்கள். இவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு தனக்குத்தானே ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டு மோடி உளறிக் கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் எங்கே போய் அடித்துக் கொள்வது? அதே சமயம் சாம் பிட்ராடோ தெரியுமா? இப்ப சொல்றாங்கல்ல, சாம் பிட்ராடோ வம்புக்கு இழுத்தார்கள். இந்த சாம் பிட்ராடோ என்பவர் யார்? இந்த சாம் பிட்ராடோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து நல்ல மேத்ஸ் போடுவார். இந்த மேத்தமேட்டிக்ஸ் இந்த இதெல்லாம் இது பண்ணி அவர் காலேஜில் முடிச்சுட்டு அமெரிக்காவில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அங்கே போய் வேலை செய்யும் போது இங்கே மத்திய பிரதேஷ் இங்கே வந்து திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிறார். திருமணம் செஞ்சுட்டு போயிடுறாரு. மீன் டைம் மனைவியோட கடித போக்குவரத்து மட்டும்தான், 15 நாட்களுக்கு ஒரு கடிதம். அப்போ அவர் அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதுறாரு ராஜீவ்காந்திக்கு அட்ரஸ் போட்டு. இங்கே எல்லாம் எஸ்டிடி ஐஎஸ்டின்னு சொல்லி உலகம் எங்கேயோ போயிடுச்சு. நிமிஷ நேரத்தில் ஒரு செகண்டில் உடனே பேசலாம். இந்தியாவில் நான் என் மனைவியோடு பேசுவதற்கு 15 நாள் 1 மாதம் ஆகிறதுன்னு உடனே ராஜீவ்காந்தி என்ன பண்ணாரு, இங்கே புறப்பட்டுவாங்க அப்படின்னு. அன்று பாரத பிரதமராக இந்திரா காந்தி இருக்கும்போது சஞ்சய் காந்தியினுடைய இறப்புக்கு பிறகு இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இந்த நிர்வாகத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த சாம் பிட்ராடோ அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார். கணக்கியல் நிபுணர், அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்திரா காந்திக்கு. நேரடியாக ராஜீவ்காந்திக்கு அந்த தபால் வருகிறது. நாம் 30 நாள் 15 நாள் 20 நாள் ஆகுது என் மனைவியோடு தொடர்பு கொள்வதற்கு. இங்கே அப்படி இல்லை. எஸ்டிடி ஐஎஸ்டி இந்த மாதிரி விஷயங்கள் மனிதனை உலகம் முழுவதும், இந்தியா தவிர மற்ற உலகங்கள் எல்லாம் ஒரு வினாடிக்குள் இணைக்கப்பட்டு விட்டது, இந்தியா மட்டும் தனிமைப்பட்டு இருக்கிறது என்று ஒரு கடிதம் எழுத போக ராஜீவ்காந்தி அவர்கள்
நீங்கள் உடனடியாக வாங்க, அதாவது வாங்கன்னு சொல்லல, முதல்ல அவரோடு ஒரு கடித தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார் ராஜீவ்காந்தி ஏற்படுத்தி கொண்டு அங்கே உள்ள விஞ்ஞான ஆச்சரியங்கள், அங்கே இருக்கின்ற விஞ்ஞான மாற்றங்கள், இவற்றையெல்லாம் ராஜீவ்காந்தி தொடர்ந்து அவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் பிரதமராகியவுடன் வர சொன்னார் சாம் பிட்ராடோவை. சாம் பிட்ராடோ வந்து ராஜீவ்காந்தியோடு இணைந்து உருவாக்கியது தான் இந்த நம்முடைய தகவல் தொடர்பு. முதல் எஸ்டிடி ஐஎஸ்டி எல்லாம் வந்ததில்லை, இதெல்லாம் சாம் பிட்ராடோ உருவாக்குனது. இந்த சாம் பிட்ராடோவை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் மறைந்தவுடன் தொடர்றார். அப்படி அப்படியே மன்மோகன் சிங்க்கு அவர் ரொம்ப தேவைப்படுகிறார். மன்மோகன் சிங் அவரை வைத்து கொண்டுதான் நரசிம்மராவ் அமைச்சரவையில் இருக்கும்போது, மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது இந்த நம்முடைய விவசாயம், நம்முடைய பால் உற்பத்தி, இவற்றையெல்லாம் இந்த ஆன்லைனில் இணைக்கிறதுக்கான வேலையை சாம் பிட்ராடோ செய்து கொடுக்கிறார். அவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல பிட்ராடோ. இதையெல்லாம் இணைத்து தொடர்ந்து காங்கிரஸ் அரசாங்கங்களிலே மின்னணு துறையிலே கோர் பேங்கிங், இன்டர் பேங்கிங், ஏடிஎம் கொண்டு வந்தது நாடு முழுவதும், இன்டர் பேங்கிங் இதெல்லாம் கொண்டு வந்தது சாம் பிட்ராடோ. அதற்கு பக்கபலமாக துணையாக இருந்தார் சாம் பிட்ராடோ. ஆனால் ராஜீவ்காந்தியுடைய நண்பர் சாம் பிட்ராடோ, ராஜீவ்காந்தி அவர்களுடைய நண்பர்கள் பைலட்டுகள், அறிவாளிகள், உலகின் மாற்றங்களை, உலகின் விஞ்ஞான மாற்றங்களை கலந்து ஆலோசிக்கக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் பெற்றவர்களை தன்னுடைய நண்பர்களாக வைத்திருந்தார் ராஜீவ்காந்தி அவர்கள். அதே போல மன்மோகன் சிங் அவர்களும் அதை நாட்டிற்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று ஆலோசித்தார்கள், தினமும் பேசினார்கள், உலகின் மாற்றங்களை இந்தியாவில் கொண்டு வந்தார்கள். ஆனா உனக்கு இவருக்கு இருக்கிற, நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருக்கு இருக்கிற ஆலோசகர்கள்லாம் யார் தெரியுமா? அதான் சொன்னமே, ஜக்கி வாசுதேவ். அவன் இங்க சிவராத்திரி திருவிழான்னு டான்ஸ் ஆடி வசூல் பண்றான். அதுல ஒரு டான்ஸை போட்டு வசூல் பண்ணி பல கொலைகள் நடந்துருச்சு இங்க அந்த ஆசிரமத்தில். தியானத்தை, இந்த யோகாசனத்தை கல்லா கட்டுறது. அதே போல பதஞ்சலி யோகா ராம்தேவ், அவனுக்கு பதஞ்சலின்னு ஒரு கம்பெனியை வச்சு கொடுத்தா அவன் லேகியம் விற்கிறான். மைதா மாவுல வெள்ளத்தை கலந்து கவுண்டமணி ஒரு லேகியம் விற்பார் தெரியுமா, ஆண்மை குறைவு லேகியம். அவருக்கு ஆண்மை இருக்காது. பொண்டாட்டி சொல்லுவா, ஏங்க இந்த நைட்ல இந்த லேகியத்தில் கொஞ்சம் தின்னுங்களே, நீங்களும் தின்னுங்களேன். அடிபோடி யார் அறிவ, நானே மைதா மாவுல வெள்ளத்தை கலந்து வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு கவுண்டமணி. அதே மாதிரி லேகியம் விற்கிறான் பதஞ்சலி ராம்தேவ். இவருடைய நண்பர்கள், அதாவது மோடியுடைய நண்பர்கள். ஒருத்தன் லேகியம் விற்கிறான், ஒருத்தன் யோகாசனம், என்ன சிவராத்திரி நடனம் பண்ணி மக்களை ஏமாற்றி அவன் சில்லறையை போடுறான். இன்னொருத்தனே ஸ்ரீ ரவிசங்கர்ஜி. வருஷமானா போதும் இந்த அழுக்கடைந்த அந்த கங்கை நதிக்கரையில் அழுக்கு சாமியார்களோடு திரிந்து கொண்டு அங்கே கும்பு மேலா, மந்து மேலா, அந்த மேலா, இந்த மேலான்னு சொல்லி அதுக்கு திருநீர், தீர்த்தம் திருநீர் கொடுத்து அதில் ஒரு வசூலை போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீ ரவிசங்கர்ஜி இவர்களுடைய ஒரு பிரதமருடைய ஆலோசகர்களின் யோக்கியதை பார்த்தீர்களா? இப்படி இருக்குது நாடு. இவர் இப்ப கடைசியாக மோடி அவர்கள், நீ அம்பலத்துக்கு வந்து விட்டால் எல்லாவற்றையுமே விமர்சிக்கத்தானே வேண்டும். இப்போது மோடியினுடைய நிலை என்னவென்றால், தோற்று போய்விட்டால் நிலைமை என்ன ஆகும்? மோடியின் நிலை தோற்கப் போவதுதான் உண்மை. சரி, இன்றைக்கு வரை அவர் தான் பிரதமர். தோற்றுவிட்டால் RSS அவரை சும்மா விடாது. இவ்வளவு நாள் கட்டமைத்த பிம்பத்தை சும்மா விட்டுறலாமா? தூக்கி போட்டுடலாமா? வெற்றியோ தோல்வியோ இவரை வச்சுதானே ஜெயிச்சான். சிகப்பழகு கிரீம், ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒன்று கொண்டு வந்தான்ல டாடா, இந்துஸ்தான் லீவர்ஸ். 15 நாட்களில் சிவப்பழகு கிரீம், அதுவும் ஒரு பிம்பம் தானே, கட்டமைத்த பிம்பம். அதை என்ன ஷெல்ஃப்ல இருந்து, மார்க்கெட்ல இருந்து தூக்கி போட்டான். அது இருக்கட்டும், கல்லா கட்டுற வரைக்கும் இருக்கட்டும், பயன்படும். எவ்வளவு செலவழிச்சிருக்கான், எவ்வளவு கோடியா அந்த இதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லிக்கு செலவழிச்சு 15 நாள்ல அது சிவப்பே ஆகலை, உள்ளதும் போச்சு, உள்ள நிறமும். எப்படி மக்களை ஏமாற்றி நம்ம சம்பாதிச்சோம். அது ப்ராடக்ட், அது ஒரு பிம்பம், கட்டமைக்கப்பட்ட பிம்பம். இருக்கட்டும், ஏமாறுறவன் ஏமாறட்டும் என்று அவன் அந்த ரேக்ல இருந்து தூக்கி போடல. அது இருக்குது, அந்த ப்ராடக்ட் இருக்குது. அதே போல மோடி என்று உருவாக்கப்பட்ட இந்த இந்துத்துவா பிம்பம் இருக்க வேண்டும். தோற்று போனால் எங்கே இருக்க வேணும்? அதை பயன்படுத்தணும்ல. இமயமலையில் கொண்டு ஒரு குகையில அடைச்சி வச்சுட்டு வருவாங்க மோடி அவர்கள். ஏன்னா ஒரு பக்கம் தொல்லை விட்டுச்சு யோகி இந்த மாதிரி குரூப்புக்கு. மோடி அவர்கள் காற்றை குடித்து உயிர் வாழ்கிறார்.
இவங்க சோறு போட போறதில்லை, காற்றை குடித்து உயிர் வாழ்கிறார். அவர் யோகா மூலம் பல வருடங்கள் சாப்பிடாமலே, உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடிய அவதார புருஷர். ஏன்டா பாவம் பற்றியா போட்டு கொள்ள பார்க்குறீங்க என்று அவர் பிதற்றுவார். அதன் பிறகு இவர்கள் கை கழுவி விட்டு வந்து விடுவார்கள். அதன் பிறகு மோடியினுடைய நிலை தொடர்ந்து எத்தனை நாள் இருப்ப? மனப்பிரள்மை, இப்பொழுதே பணம் பிறழ்ந்து விட்டது, ஒரு வழியாகி இளைத்து துரும்பாகி சோறு தண்ணி இல்லாமல் வாழ்க்கை என்பது அது அமைதியாக முடிவிட்டு விட்டால் அது வேறு விஷயம். இல்லை நான் போக மாட்டேன், உன் உடம்புக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னா அதன் பிறகு அதுக்கு பசிக்கும் சோறு போட வேண்டும். இதே அவர்கள் நமது பாரத பிரதமர் அவர்கள் குகையிலிருந்து எப்படியோ ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து தப்பிச்சு வந்து லைனில் சொத்துக்கு நின்றா கூட நான் தான் மோடின்னு சொன்னா நம்ப மாட்டான் எவனும். நான் தான்டா மோடி, நான் தான்டா பாரத பிரதமர், நம்ப மாட்டான். ஐயோ ஒழுங்கம் லைனில் நின்று வாங்கி சாப்பிடியான்னு போயிடுவான். ஏன்னா இவங்களுக்கு வேலையே இதுதானே, சாமியார் கூட்டத்துக்கு வாங்கி சாப்பிட்றதுன்னு லைனில் நின்று பிரசாதம் அன்னதானம். கட்டிய கோயிலில், நீங்கள் கட்டிய கோயிலிலேயே நீங்களே வந்து லைனிலே நிற்க வேண்டிய நிலைக்கு ஆர்எஸ்எஸ் உங்களை தள்ளிவிடும். நீங்கள், உங்கள் கட்சியும், உங்களுடைய கொள்கையும், உங்களுடைய நண்பர்களும் அப்படிப்பட்டவர்கள். இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கப் போகிறது. வேற எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டார். இதெல்லாம் சும்மா ஓடி போகிறார் மோடி அமெரிக்காவுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி புருடா விடுவானுங்க யூடியூப்ல. அதெல்லாம் கிடையாது. இதுதான் நடக்கும். இப்படித்தான் பயன்படுத்தும் ஆர்எஸ்எஸ். எந்த ஒரு விஷயத்தையும் அவனுங்க சாமியார முக்தி அடைந்து விட்டார் என்று சொல்வதை போல மோடிக்கு காற்றே உணவு, தண்ணீர் அருந்த மாட்டார், யோகாவே உணவுன்னு சொல்லி பட்டினி போட்டு கொள்ள பார்ப்பாங்க. கடைசியாக இன்னும் 2 கட்ட தேர்தல் தான் இருக்கிறது. 6வது கட்டம், 7வது கட்டம். 7வது கட்டத்தில் பிரதமர் அவர்கள் என்ன பேசப் போகிறாரோ அது அந்த கடவுளுக்கே வெளிச்சம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சு நிச்சாரம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.